நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்க சூழ்நிலையை 2 விதமாக ட்ரீட் பண்ண முடியும். ஒன்று, அதை நினச்சி பயந்து ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போது இன்டைரக்டாக நம்ம கான்ஷியஸ் கிட்ட இந்த விஷயம் என் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு தகுதியான விஷயங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் பயத்தை உறுதி பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத கொடுத்தே தீரும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வேலை என்ன, நம்ம லைஃப் என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த சூழ்நிலை இப்படி இருந்துட போகிறதில்ல, இதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்ம அதை நோக்கி போக போகிறோம், அங்கே நம்ம வாழ்க்கையை கவனிக்க வேண்டியது இருக்கும். மேபி இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ ஒரு 2 months லீவ் கிடைக்கிற மாதிரி. இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் இன்றைக்கி ஒரு வீட்டை விட்டு போக முடியாமையோ எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ வாழ்க்கை தொடர தான் போகுது, லைஃப் அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி போக தான் போகுது. இதை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி என்னால் என்ன பண்ண முடியும், என் கண்ட்ரோலில் என்ன இருக்குது, எதை நான் சரியாக செய்ய முடியுமோ அதை நோக்கி போகிறது இன்னொரு சாய்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் இந்த 2 சாய்ஸ் இருக்குது. இதில் நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நான் சொன்ன 2வது சாய்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்னோடய லைஃப்பை பார்க்க முயற்சி பண்ணுறேன், நான் என்னோடய தேவைகளை கவனிக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதுக்கு சரியான ஒரு வழி கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களை நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய டைமை, அதாவது இப்போ இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கும் அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கும் அந்த சூழ்நிலையை ஒத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மனநிலை நமக்கு தேவை. ஒரு மனுஷன் உருவாயிருக்கான், ஒரு மிருகம் உருவாயிருக்குன்னா இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற ஷேப்லேயும் கலர்லேயும் அந்த உருவான நேரத்தில் இருந்திருக்காது. மனுஷனும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இருக்கோம். ஒரு அறிவுத்திறனை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மனுஷன் ஒவ்வொன்றையும் எப்படி கண்டுபிடிச்சி தான் வளர்ச்சியை மேலே கொண்டு வந்தான்றதா இருக்கட்டும், எல்லாமே படிப்படியாக தான் நடந்திருக்கும். எதுவும் ஒரே நாளில் நடந்துடல. அப்போது மனுஷன் எல்லா நேரத்துலையும் ஒரே சூழ்நிலைகள் இல்லை, ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லேயும் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துருக்கான், பழகியிருக்கான், அதிலிருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதையும் புரிஞ்சு வச்சுருக்கான்னு அர்த்தம். அப்போது இந்த நிலையும் கடந்து போகும். அதுக்கு நீங்கள் முதல் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சுச்சுவேஷனை நான் ஏற்றுக்கிறேன், அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். முதல்ல சுச்சுவேஷனை ஏற்றுக்கிட்டு அடாப்ட் பண்ணுங்கள். பரிணாம வளர்ச்சிக்கு வந்திருப்பான், எல்லா கஷ்டங்களையும் சந்தித்து அதில் எப்படி நம்ம மேலே வர்றதுன்னு தான் பார்த்துருக்கான். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக நம்ம கடந்து போய் தான் ஆக போகுது. அப்போது அதை எதிர்த்து போராடாமல் உங்களால் என்ன செய்ய முடியும், உங்கள் அளவுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அப்போ நம்மளால் பண்ண முடியறது என்ன, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலையும் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனையும் மாற்றிக்கிறது. அடுத்த விஷயம், இப்போ நமக்கு நிறையா நேரத்தை நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. அப்போது எந்த அளவுக்கு அதை சரியாக பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கூட என்கேஜ் ஆக பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சு உட்காராமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை உங்களோட டெய்லி ரொட்டீன் இன்வால்வ் பண்ண பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, மேபி எக்ஸாம்ஸ் படிச்சுட்ருப்பீங்க, இல்லை உங்கள் தொழில் சம்மந்தமான விஷயங்களை வீட்டிலேருந்தே பார்த்துட்ருப்பீங்க. அந்த நேரம் போக நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணி போகிற நேரமோ இல்லை வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற நேரமோ இன்றைக்கி உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அடுத்தது, நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், அதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணணும், இல்லை ஒரு கெரியருக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உண்டான நாலேஜ் கெயின் பண்ணணுன்ட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கோ நேரம் இல்லாமல் வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி நமக்கு நிறையா நேரம் கிடச்சிருக்கு. அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் நம்ம வாழ்க்கையை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம தேட ஆரம்பிக்கலாம். யூடமி, ஸ்கில்ஷேர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய ஆன்லைன் கோர்ஸ் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் படிக்கணும்னு நினச்ச விஷயத்த அட்லீஸ்ட் இன்றைக்கி தொடங்குறதுக்கு உண்டான ஒரு காரணமாக நமக்கு அமைஞ்சிருக்கேன்னு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு 5 நாள் 10 நாள் ஃபாலோ பண்ணாமல் விடுறதுனால தான் நம்ம அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி ஒரு 20 நாள் 30 நாள் மொத்தமாக அவங்களுக்கு கிடைக்கும்போது ஏன் ஒரு கோர்ஸ் எடுக்கக்கூடாது? ஒரு ஆன்லைன் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுக்கிற ஒரு முயற்சியாக இருக்கட்டுமே, அது இப்போ பண்ண முடியும். உங்களால் இப்போ எதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்க முடியுமோ அந்த விஷயங்கள் முக்கியமாக உங்களுடைய கெரியருக்கோ வாழ்க்கைக்கோ யூஸ்ஃபுல்லான்னு செக் பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கிறதோ இல்லை ஒரு ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறதோ எனக்கு பிரயோஜனம் கிடையாது.
21 நாளை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி படிக்கலாம். ஆன்லைன் கோர்சஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இது ஏதாவது உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்குன்னா அதை எடுத்து படிக்கும்போது இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியாவது மனசில் கிடைக்கும். அடுத்த விஷயம், நம்ம ட்ரீம்ஸ் என்ன, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிக்கிறதுக்கு உண்டான டைமாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்களாக நினச்சாலும் உங்கள் வேலை 2 நாள் லீவ் போட்டு உங்கள் வாழ்க்கைக்காக யோசிக்க முடியாது. பிஸ்னஸ் நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கைக்காக யோசிக்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஒரு நேரம் கிடச்சிருக்கு. நான் போயிட்டுருக்கிற பாதை சரியா, நான் என்ன மாதிரி கோல்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும், என்ன இலக்குகள் வச்சா என்னால் வந்து ஜெயிக்க முடியும், இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது, அதை ஒர்க் பண்ணி பார்க்குறதோ, இப்போ ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருக்குது. இந்த டைமில் நீங்கள் நினச்சா எவ்வளோ பிஸ்னஸ் மாடல்ஸ் ரெடி பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாக ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த நேரம் முழுமையாக உங்களுக்கானது. இதில் நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ பெயிண்டிங்ஸ் பண்ணலாம், அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை உங்களால் ஒரு புக்கை கூட எழுதி முடிக்க முடியும் இந்த டைமில். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒன்றை தேர்ந்தெடுங்க. அட்லீஸ்ட் தேட முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நேரத்தை சரியாக யூஸ் பண்ணாமல் நமக்கு டைமே இல்லாதப்போ ஏதோ நான் முயற்சிக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் நேரம் பத்தலைன்னு நம்ம ஒரு பொய் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு இந்த நேரத்தில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண பாருங்கள். அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம சும்மா தானே இருக்கோம், நமக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, பெருசாக ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட ஒரு நாளை சரியாக பிளான் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வேலைக்கான நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் ஃபன் டைம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து பெருசாக எந்த பொறுப்பும் இல்லை, ஸோ அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்குங்க. தென் கண்டிப்பாக ரெஸ்ட். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ஓடுறீங்க, ரெகுலர் ரொட்டீனில் வந்து உங்களுக்கு நேரமே இல்லை, சரியாக தூங்குறதுக்கான நேரம் கிடச்சிருக்கு, நிறைய ரெஸ்ட் எடுங்க. உங்கள் உடம்பு ரெஸ்ட் எடுக்கும்போது மனசும் அதுக்குண்டான ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கும், அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒர்க் ப்ளே ரெஸ்ட் அப்படின்ற ரூலை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிவிட்டு சரியான பிளானிங் பண்ணி ஒரு டேவை ரன் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நம்ம பண்ணலைன்னா ஏதோ நம்ம ஒரு நாளை யூஸ் இல்லாமல் கடத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும், ஒரு சின்ன ரெக்ரெட் வரும். தூங்க போகும்போது சில பேர் உணர்ந்துருப்பீங்க, நம்ம இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாமல் விட்டோம், நமக்கு நிறைய கோல் இருக்கே, நிறைய ஆசைகள் இருக்கே, அதுக்கு இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ணலேன்னு ஒரு சின்ன ரெக்ரெட்டோட தூங்குவீங்க. ஸோ ஒரு நாளை சரியாக பிளான் பண்ணும்போது அது இருக்காது. என்ன தான் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து உங்கள் லைஃப்பை பின்னோக்கி புஷ் பண்ணால் கூட இந்த நேரத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளானிங் கண்டிப்பாக தேவை. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை தள்ளி போடுறதுக்கோ இலக்குகளை ஒத்தி போடுறதுக்கோ இந்த நேரத்தை ஒரு காரணமாக பயன்படுத்தாதீங்க. இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என்னுடைய எக்ஸாமுக்கு நான் படிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இந்த சுச்சுவேஷனால் எக்ஸாம் மேபி தள்ளி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை நீங்கள் காரணமாக வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை தள்ளி போடாதீங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி இதெல்லாம் முடியும் போது திரும்பவும் உங்கள் லைஃப்பை நீங்கள் பழையபடி ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக கண்டினியூ ஆகாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இந்த காலம் கடந்து போகும்போது நாளைக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றனால தயவு செஞ்சு இந்த நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது பாசிட்டிவாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும், அதெல்லாம் தாண்டி முதல்ல நம்ம எண்ணங்களில் எதை எடுத்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன தான் ஒரு நேர்மையான ஒரு ஆள் நீங்கள் நம்பினா கூட இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க, மீடியா பார்க்குறீங்க, உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்லேருந்து யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரே பிரச்சனையை தேடி தேடி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை சேகரித்து அது நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண உங்கள் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக லைஃப்பில் எது தேவையில்லையோ அது மேலே போடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களை சுற்றி எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள் லைஃப்பை நீங்கள் கவனிக்க முடிஞ்சிட்டா, அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்துட்டா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கண்ணு முன்னாடி வரும். ஸோ உங்கள் நேரத்தை வீணடிச்சு இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே குப்பைகள்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணுமோ அதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பதட்டத்தையும் ஒரு தேவையில்லாத பயத்தையும் கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ உணர்வுகளில் சந்தோஷம், மகிழ்ச்சி, இல்லை அன்பு, இதை 3 தவிர எந்த உணர்வை நீங்கள் அதிகப்படுத்தினாலும் உங்கள் எண்ணங்கள் அதன் பின்னாடி தான் போகும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு லெவல் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ட்ரி லெவல் இஷ்யூஸாக இருக்கட்டும், எதை அதிகமாக மீடியாவை பார்த்து நம்ம எல்லோரும் பேசிட்டே இருந்தோமோ, எல்லோரும் சேட் பண்ணமோ, எல்லோரும் போஸ்ட் போட்டோமோ அந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக தான் ஆயிருந்திருக்கு, என்றைக்கும் குறைஞ்சதில்லை.
எத்தனையோ தப்பான விஷயங்கள் நியூஸ்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இதுக்கு முன்னாடி, ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சர்வசாதாரணமாக வர்றதுக்கான காரணம் நம்ம அதை பற்றி அதிகமாக பேசுறதுனால மட்டும்தான். ஸோ உங்களோட கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு உண்டான செயல்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த 21 நாள் இல்லை மேபி இன்னொரு 30 நாள், அது எப்படி வேணால் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி என் லைஃப்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வேணும். இல்லாட்டி இந்த பீரியட் முடியும் போது கண்டிப்பாக மனசில் ரெக்ரெட்டும், ஒன்றுமே நம்ம லைஃப்பில் பண்ணலையேன்ற அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையை கவனிங்க. பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள் தாண்டி வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.